ஃப்ரைடே அப்படின்னாலே நார்மல் டேஸ்லேயே வேலை அதிகமாக தான் இருக்கும். இதுலேயே ஸ்கூல் எல்லாம் வேற லீவு, எக்ஸ்ட்ராவே இன்னைக்கு வேலை அதிகம் தான். எல்லாத்துக்கும் லீவு வந்தாலும் நமக்கு மட்டும் இந்த கிச்சன் வேலைக்கு லீவே இல்லை. எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான். ஃப்ரைடே அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நெய் சோறு, சிக்கன் கிரேவி, அது கூட பருப்பு ரசம் வச்சு வெள்ளை சாப்பாடுமே வச்சுட்டேன். எந்த ஒரு டிஷ்ஷுமே ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டு செஞ்சால் அது நல்லாவே வராது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். நான் எப்பவுமே சிம்பிளாக தான் சிக்கன் கிரேவி செய்வேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த நெய் சோறு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட எங்கள் வீட்டில் செய்ய முடியாது, யாருக்குமே பிடிக்காது. நெய் சோறு, குஸ்கா இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. பிரியாணி மட்டும்தான், அதுவும் என் பசங்களுக்கு சுத்தமாகவே ஆகாது. தக்காளி சாப்பாடு, பருப்பு சாப்பாடு இது எல்லாமே வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஒன்லி குழம்பு, பொரியல், கிரேவி இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது சாம்பாரோ ரசமோ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கணும். அதுவும் பருப்பு ரசம் தான். அதுக்காக வெள்ளை சாப்பாடு வச்சு பருப்பு ரசமும் வச்சுட்டேன். அம்மா வீட்டிலேருந்து பிரியாணியுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்